ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிதா லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி கொத்தவரங்காயை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வேறு எந்த காய்கறியுமே சேர்க்காம வெறும் கொத்தவரங்காயை மட்டும் வச்சு தான் இந்த குழம்பு செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டான அட்டகாசமான சுவையில் இருக்கும் இந்த குழம்பு. ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி செய்ய தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொத்தவரங்காய் பிடிக்காதவங்க கூட அடிக்கடி விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்குது. வெறும் கொத்தவரங்காயை மட்டும் வச்சு எப்படி இந்த குழம்பு செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோ முழுவதும் பார்க்கலாம். இந்த வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையிடையே சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நான் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் அதிகமாக கூட எண்ணெய் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்பூனில் 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் கலரில் வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாயை நல்ல எண்ணெயிலே வதக்கணும். அதுக்காக தான் நம்ம இப்பயே சேர்த்துருக்குறோம். இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 பழுத்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வதங்குறதுக்கு நம்ம லைட்டாக உப்பு சேர்த்து கூட வதக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டது சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு கூட இதை வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சு தக்காளியை நம்ம கொத்தி விடும்போது சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 100 கிராம் அளவுக்கு கொத்தவரங்காய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு குழம்புக்கு மொத்தமாகவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. நம்ம அடுப்பை முழுவதும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இதை வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, எண்ணெயிலேயே வேக வைக்க போகிறோம். அதனால் அடுப்பு முழுவதுமாக நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இந்த மாதிரி கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு காய் நல்லா வந்துருச்சு. நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை, அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சதுனால நல்லா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த குழம்புக்கு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொத்தவரங்காய் முழுவதும் நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அடுத்து நம்ம இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாமே இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருப்போம்ல, அந்த குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். நான் இப்போ பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கிண்டும்போது மசாலா ஒட்டும், அதுக்காக லைட்டாக கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு, ரொம்ப சேர்த்துடக்கூடாது, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க.
மசாலா பொருளோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். அது வரைக்கும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக விடணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர தட்டிக்கு வேகட்டும். தண்ணி நீங்கள் அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைசல் பண்ணி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். புளி கரைசலை சேர்த்துட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் புளி கரைசல் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் தேங்காய் பேஸ்ட்டை சேர்க்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதில் தேங்காவை சேர்த்துடக்கூடாது. இது முக்கியமான ஒரு டிப். இப்போ கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க. புளிக்கரைசல், தேங்காய் பேஸ்ட்டு எல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு தடவை. இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை முழுவதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ இந்த அளவுக்கு குழம்பு வற்றி வரணும். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்மளோட கொத்தவரங்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கரெக்டாக 10 நிமிஷம் கூட ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு நம்ம ஈஸியாக வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். வேறு எந்த காய்கறியுமே தேவையில்லை, கொத்தவரங்காய் இருந்தால் மட்டும் போதும், சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.